உனக்கெல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு தகுதியே கிடையாது. நீலாம் எப்படி மைக் எடுத்து பாட்டு பாடலாம்? வேதத்தை திறந்து நீலாம் எப்படி வசனத்தை வாசிக்கலாம்? அதுக்குன்னு ஒரு தகுதி தராதாரம் இருக்குது. இவ்வளவு சிறிய நிலைமையில இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண கூலி வேலை செய்யறவராக இருந்தாலும், ஒரு நாட்டுக்கே அரசனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இணையதளம் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வேத வார்த்தை எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, தேவன் நம்முடைய பாவங்களை நினைப்பதில்லை அப்படின்ற வார்த்தையை நாம பார்க்க இருக்கிறோம். இந்த 33வது வசனம், இந்த 34வது வசனத்துல நாம பார்க்கும்போது இந்த கடைசி பகுதியில ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களுடைய குற்றங்களை எல்லாம், நான் உங்களுடைய பாவங்களை எல்லாம், நான் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் நான் மன்னித்திருக்கிறேன். நான் மன்னித்தது மட்டும் அல்ல, நீங்க செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும், நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க, எந்த விதமான வாழ்க்கையை வாழ்ந்துறீங்க, உங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் நான் மன்னித்திருக்கிறேன். அதே நேரத்துல அவைகளை நான் மறுபடியும் நினைச்சு பார்க்கறதே இல்லை அப்படின்றத அவர் தெள்ள தெளிவா இங்க சொல்றத நம்மளால பார்க்க முடியும். இந்த வார்த்தையினுடைய முழு விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி 33வது வசனத்தை கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 33வது வசனத்துல நாம பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஒரு புதியதான உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோட அவர் செய்யறதை நாம பார்க்கணும். பழைய உடன்படிக்கை அப்படின்றது என்ன நாம பார்க்கும்பொழுது, பழைய உடன்படிக்கை மனிதனையும் தேவனையும் பிரிச்சு வைக்கக்கூடியதா இருக்குது. எல்லா மனிதர்களாலையும் தேவனிடத்துல கிட்டி நெருங்கி சேர முடியாது. அதனாலதான் ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னாலும், எந்த முடிவை எடுக்கணும்னாலும், ராஜாக்கள் போருக்கு செல்லணும் அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியை அழைச்சி கேட்பாங்க, இந்த நேரத்துல இந்த முடிவை எடுக்கிறது சரியா, இந்த போருக்கு இப்ப போனா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்க தேவனிடத்துல கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவன் என்பவர் பழைய உடன்படிக்கையின் காலத்தின்படியா நம்ம பார்க்கும்பொழுது எல்லா மனிதர்களாலையும் தேவன் கிட்ட நெருங்கி பேசுறவோ அவருடைய கூட ஐக்கியப்பட்டிருக்க அவங்களால முடியாது. எப்படிப்பட்டவங்களால தேவனிடத்துல பேசி அவரிடத்துல ஐக்கியப்பட்டு இருக்க முடியும் அப்படின்னா, ஒண்ணு அவங்க ராஜாவா இருக்கணும், இல்லைன்னா அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கணும், இல்லைன்னா அவங்க ஆசாரியர்களா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க தீர்க்க தரிசிகளா இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் கிட்ட மட்டும்தான் ஆண்டவரானவர் அவர் பேசக்கூடியவராகவும் அவங்களுடைய கூட ஐக்கியப்பட்டு இருக்கக்கூடியவங்களாகவும் இருந்திருக்கிறார். தேவன் தன்னுடைய சித்தத்தையும் வார்த்தைகளையும் அவர்கள்கிட்ட தான் அதிகமா வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார் அப்படின்றத நாம பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல இந்த 33வது வசனத்துல ஆண்டவர் பண்ணக்கூடிய அந்த புதிய உடன்படிக்கை என்னன்னா, இங்க இந்த 33வது வசனத்துல நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்களின் உள்ளத்திலே வைத்தேன். பழைய பிரமாணமானது ஏடுகள்ல மட்டும்தான் அது வாசிக்கக்கூடியதா இருந்தது. மோசேவின் இடத்துல தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த பழைய கற்பனைகள், பழைய பிரமாணங்கள், அது கல்வெட்டுகளிலும் அது வாக்கியத்துல மட்டும்தான் பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆனா ஆண்டவர் இப்போ இந்த இஸ்ரவேல் புத்திரரோட பண்றது என்ன, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் அவருடைய புதிய உடன்படிக்கையை அவர் வைக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கை என்ன? நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். முந்தைய உடன்படிக்கையில பார்த்தோம், சில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் தேவனுடைய ஜனமாவும் அவருக்கு விருப்பப்பட்டவர்களாகவும் அவருடைய கூட பேசக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கிறோம். நான் அவர்கள் தேவனா இருப்பேன். ஆண்டவர் அவர்களுடைய தேவனா இருக்கிறார், உங்களுடைய தேவனா இருக்கிறார், அவர் என்னுடைய தேவனா இருக்கிறார். நாம எல்லாருமே தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த புதிய உடன்படிக்கை அப்படின்றத நாம பார்க்க முடியும். எல்லாருக்கும் அவர் தேவனா இருக்கிறார், உங்களுக்கும் தேவனா இருக்கிறார், எனக்கும் தேவனா இருக்கிறார். நாம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரே மெய்யான தேவன் அப்படின்னு விசுவாசித்து இருக்கிறோமோ அவர்கள் எல்லாருக்குமே அவர் தேவனா இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 34வது வசனத்துல நாம பார்க்கும்போது, அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எவ்வளவு சிறிய நிலைமையில இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண கூலி வேலை செய்யறவரா இருந்தாலும், ஒரு நாட்டுக்கே அரசனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, சிறியவனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவனை சரிசமமா அறிந்து கொள்ள முடியும். எல்லாரையும் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாரையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதுதான் அந்த புதிய உடன்படிக்கை. இப்போ இந்த கடைசி வார்த்தையில நாம பார்த்தது என்னன்னா, ஆண்டவர் பண்ணக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கையை நாம பெற்றுக்கொள்ளணும், அதை நாம சுதந்திரித்து கொள்ளணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த 33வது வசனம் 34வது வசனத்துல பார்த்த இந்த ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், நாம் அவரை சொந்த தேவனா பெற்றுக்கொள்ளதா இருக்கட்டும், அவர் நம்ம சொந்த ஜனமா மாற்றிக்கொள்ளதா இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றையும் நாம அனுபவிக்கணும். அதுக்குள்ள நாம சுதந்திரரா இருக்கணும். அப்படின்னா நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இங்க கடைசியா சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நாம முன்னதா செய்யக்கூடிய விஷயமாவும் இருக்கு. அது என்ன அப்படின்னு நாம பார்க்கும்போது, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த புதிய உடன்படிக்கை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் நாம விட்டு விடணும். நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய துர்காரியங்களை, நாம செய்யக்கூடிய தீவினைகள் எல்லாவற்றையும் நாம என்ன பண்ணணும்? அவைகளை அறவே நாம விட்டு விடணும். அப்படி விட்டு நாம சுத்திகரிக்கப்படும் பொழுதுதான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம், அவர் நம்முடைய தேவனாக இருப்பார். ஒரு உதாரணத்தை நாம பார்ப்போமே. ஒரு கைதி என்ன பண்ணிருக்கிறார்? ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறார். அந்த குற்றத்தின் நிமித்தமா அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இத்தனை மாசம் இல்லை இத்தனை வருஷம் அவர் சிறையில இருக்கணும். எதனாலனா அவர் செஞ்ச இந்த தவறுக்காக, இந்த குற்றத்திற்காக அவரை நாங்க சிறைப்படுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை எழுதி, அந்த தீர்ப்புக்கு உட்பட்டு அவரு அந்த குறிப்பிட்ட காலத்தை சிறைச்சாலையில அவரு கழிக்கிறாரு. கழிச்சு முடிச்சுட்டு மனம் திரும்பி அவர் வெளியே வராரு. அவருடைய பேரை வச்சு நம்ம அந்த போலீஸ் ரெக்கார்ட்ல நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன இருக்கும்னா, அவர் என்ன குற்றத்துக்காக அவர் சிறைச்சாலைக்கு சென்றார், எத்தனை மாசம் இல்ல எத்தனை வருஷம் அந்த சிறைச்சாலையில அவர் கைதியா இருந்தார் அப்படின்றதான முழு விவரமும் அந்த ஏடுகள்ல நம்மளால பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அவர் என்னதான் தெரிந்து இருந்தாலும் அவர் செஞ்ச அந்த தவறானது அவரை பின்தொடரக்கூடியதா தான் அது இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? மன்னித்து இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மன்னித்து மட்டும் இல்லைங்க, அதை அவர் மறந்து இருக்கிறார். குற்றவாளி செஞ்ச குற்றமானது அந்த மனுஷனுடைய வாழ்நாள் கடைசி வரைக்கும் அவர் என்ன குற்றம் செஞ்சார் அப்படின்றத எல்லாராலையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் இங்க கொடுக்கக்கூடிய இந்த வாக்கு என்னவா இருக்குன்னா, நீங்க ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சவங்களா இருக்கலாம். இந்த நாள்ல நீங்க மனம் திரும்பி வந்திருக்கிறீங்க, நீங்க ஆண்டவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மன்னித்து உங்களுக்கு ரட்சிப்பை அளித்து இந்த நாள்லயும் உங்களையும் ஒரு திருந்திய மனிதனா, மனம் மாறிய மனிதனா, அவருடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ, அந்த பாவத்தை எதையுமே, அந்த குற்றங்களை எதையுமே அவர் நினைச்சே பார்க்கறது இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரு. நம்முடைய தேவன் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட ஒரு சரிங்க, நான் பாவியா தான் இருந்தேன், நான் அநேக குற்றங்கள் குறைகள்லாம் செஞ்சிருக்கேன், இப்ப நான் மனம் திரும்பிட்டேன், ஆனா நான் ஆண்டவருடைய ஊழியத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் சபைக்கு போறேன், நான் வரேன், என்னால முடிஞ்சது ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரத்தை செலுத்துறேன், நான் வந்துடுறேன், ஆனா நான் ஊழியத்தெல்லாம் செய்ய மாட்டேன், சபையில பாட மாட்டேன், வசன வாசிப்புலாம் அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தான் சொல்லப்படுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் நினையாது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அவரே நினைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவைகளை நினைச்சு பார்க்கிற அளவுக்கு நீங்க ஆண்டவரை விட பெரியவரா? சில சொல்லுவாங்க, இல்ல 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 ஐயா, நீங்க என்ன பேசுறீங்க, அப்படி இல்லை, நான் என்ன நானே தாழ்த்துறேன், நான் பாவியா இருந்து வந்தேன், நான் பாவின்றதை நான் இன்னும் உணர்ந்து இருக்கிறேன், அதனால நான் ஆண்டவரை துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன், ஆனா அவருக்கான எந்த ஊழியத்தையும் செய்யறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, ஏன்னா நான் இருந்து வந்த பாவம் எனக்குள்ள ஞாபகம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையின் அடிப்படையா நீங்க அவைகளை இன்றோட விட்டு விடுங்க. உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நீங்க எதனா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவருடைய வார்த்தையை அநேகர்கிட்ட நீங்க எடுத்து சொல்லுங்க.
ஊழியத்துல முன் வந்து நில்லுங்க. சபைகள்ல பாடலை பாடுங்க, வார்த்தைகளை எடுத்து பேசுங்க, வசனங்களை நல்லா வாசிங்க. சிறு பிள்ளைங்க, புதிதாக ரட்சிப்புக்குள்ளா வரவங்க கிட்ட நீங்க முழு சுதந்திரத்தோட கூட போய் உங்களுடைய ஆண்டவரனுடைய நன்மையை குறித்து நீங்க எடுத்து சொல்லலாம். என்ன சொல்லிட்டாரு? சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் அவர் தேவனா இருக்கிறார். அனைவரையும் அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய உடைய நீ மாத்தினாதான் நான் உன்னை சொந்த பிள்ளையா ஏற்றுப்பேன்னு அவர் சொன்னாரா? ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹேர் ஸ்டைல்ல அந்த முடிய வெட்டி சவரெல்லாம் பண்ணிட்டு வந்தாதான் நான் உன் பிள்ளைய ஏற்றுப்பேன்னு அவர் சொன்னாரா? எந்த விதமான நிபந்தனையுமே இல்லாம நீங்க இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஐயா, எனக்குள்ளேயும் ஊழிய வாஞ்சை இருக்குது, சபையில நான் எழுந்து சில காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன், ஊழியத்துல என்னை முன்னாடி எடுத்துன்னு வந்து நிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்குள்ளாக இருந்த இந்த பாவம் அதெல்லாம் வந்து பழைய காலத்தை நான் நினைச்சு பார்க்கும்பொழுது இதெல்லாம் எனக்கு தடைப்படுது அப்படின்னு சொல்றவங்களா நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்றது ஒரே விஷயம்தான். உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை ஒரு காரணமா தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும், என்னவா நீங்க மாறணும் அப்படின்றத அவர் சித்தம் கொண்டு உங்களுக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். ஊழியத்துல நீங்க முன்னாடி வந்து ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிங்க. உங்களை பத்தி யாரு என்ன சொன்னாலும் சரி, நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நினைக்காம இருக்கிறாரு, நான் நினைக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஆளே இல்லை. என்னுடைய ஆண்டவர் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய குறைகளையும் மன்னித்திருக்கிறார். அதனால நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், நான் பாடுவேன், நான் வசனத்தை வாசிப்பேன், நான் செய்தியை எடுத்து அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியா நான் சொல்லுவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தை உங்களுடைய இருதயத்துல நீங்க வையுங்க. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள சிலர் யாரையாச்சும் நீங்க குற்றம் சொல்றவங்களா இருந்தீங்கன்னா, நீலாம் எப்படி மேடையில ஏறி நிக்கலாம், நீ எப்படி பாட்டு பாடலாம், நீ என்னத்த ஊழியம் செய்ய வந்த, உனக்கு என்ன ஊழியம் செய்யறதுல தகுதி இருக்கு, நீ என்ன ரொம்ப நல்லவனா, இப்ப நீ ஏதோ ஆண்டவர் பிள்ளையா இருக்கிற, ஆனா உன்னுடைய பழைய காலத்தை நீ நினைச்சு பார்த்திருக்கிறியா, நீ எவ்வளவு மோசமான ஆளுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எப்பேற்பட்ட பாவத்தெல்லாம் பண்ணிட்டு இப்ப இங்க வந்திருக்கிறன்றது உனக்கு ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கோ. உனக்கெல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு தகுதியே கிடையாது, உனக்கெல்லாம் மைக்க பிடிச்சி பாட்டு பாடுறதுக்கு தகுதியே கிடையாது, உனக்கெல்லாம் வேதத்தை திறந்து வசனத்தை வாசிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஆண்டவரோட ஊழியத்தை செய்யணும்னா ஒரு தகுதி தராதர வேண்டாம், எல்லாரும் பண்ணிட முடியுமா? நீ என்ன அதுக்கெல்லாம் தகுதியானவன் நினைக்கிறியா? உன்னோட நிலைமை என்னன்றத நீ யோசிச்சு பார்த்துக்கோ. உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்றத நீ யோசிச்சு பாரு. ஊழியன்றது உனக்கெல்லாம் கொடுக்கப்படல, அதெல்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்ல நீங்களும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா, இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கறது என்னன்னா, அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு? ஆண்டவரே இவர்களை தகுதிப்படுத்தி இருக்கிறாருங்க. இவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் அவர் மறந்திருக்கிறார். அது அவர் என்னன்னு எண்ணி கூட பாக்குறது இல்லை. அவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுடைய தேவனை எதையும் எண்ணி பார்க்காம அவங்கள தன்னுடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அவங்கள அழைச்சிருக்கிறார், அவங்கள மீட்டு இருக்கிறார், அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அவங்கள தன்னுடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். அவ்வளோ பெரிய ஆண்டவர் அவரே அவங்களுடைய பாவத்தை எண்ணியே பார்க்க மாட்டேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுடைய பழையகால பாவங்களை எண்ணி எண்ணி பார்த்து அவங்கள சுட்டி காட்டி அவங்கள வேதனைப்படுத்துறதுக்கும் அவங்கள ஊழியம் செய்ய விடாம தடை செய்யறதுக்கும் நீங்க யாருங்க? இந்த வார்த்தை தெளிவா சொல்லுது. 34வது வசனத்துல நாம பார்க்கிறோம், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சகோதர சகோதரியே, தம்பி தங்கைகளே, இந்த நாள் ஆண்டவர் சொல்றது என்னன்னா, உங்களோட பாவத்தை அவர் நினைக்கிறது இல்லை, அவர் மறந்துட்டார். நீங்க அவர் உங்களுக்கு செஞ்ச நன்மையை மறக்காதீங்க, அவர் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பை நீங்க என்னைக்குமே மறக்காதீங்க. யார் வேணா உங்களை குறை சொல்லலாம், உங்களுடைய பழைய குற்றங்களை வைத்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம், உங்களுடைய உற்சாகத்தை குறைக்கக்கூடியதா இருக்கலாம். அதெல்லாம் நீங்க விட்டு தள்ளுங்க. உங்களுடைய ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்றத நீங்க நோக்கி பாருங்க. அவர் சொல்றார், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாயிருப்பீர்கள். இந்த ஒரு வார்த்தையே நம்முடைய ஊழியத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் போதுமானதுங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மை, இந்த ரட்சிப்பு, இந்த நித்திய ஜீவனை நாம நினைச்சு அதிகமா தேவனை நாம ஸ்தோத்தரிக்கணும்.
எல்லா நேரத்திலையும் அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவருக்காக எவ்வளவு தூரமா இருந்தாலும், எந்த விதமான ஊழியமா இருந்தாலும், சிறிய ஊழியமா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துக்கும் நீங்க போங்க. தேவனுடைய நாமத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க. அவர் நல்லவர் அப்படின்றத இந்த உலகத்துக்கு நீங்க சொல்லுங்க. உலகெங்கும் சென்று சீஷராக்குங்கள். உங்க அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அயலார்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கூட வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தை நீங்க தைரியமா எடுத்து சொல்லுங்க. நன்றியோட கூட எடுத்து சொல்லுங்க. உங்களை புறம் கூறுகிறவர்கள் அவங்க கூறட்டும், கொஞ்ச நாள்ல அவங்க அடங்கிடுவாங்க. ஏன்னா உங்களுடைய ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய தெரிந்தெடுத்தலை விட வேற எதுவுமே பெரிதில்லை. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோட கூட இன்னும் அதிகமாக பேசுவாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.